வெல்கம் பேக் டு ரஞ்சிதா அண்ட் மணி விலாக்ஸ். ஸோ இப்போ வந்து டைம் எவ்வளோ? 12:50. 12:50. இது சரியாக தெரியுமா? 12:50 ஆகுது. ஸோ எங்கே போயின்னு இருக்கோம் பாப்பா? நான் வந்து பாதி தூக்கத்தில் இருக்கேன். ஸோ ஏதாவது சாப்பிட்றதுக்கு வந்து உனக்கு பசி எடுத்துச்சு, லைட்டா பசி எடுத்துச்சு. ஏன்னா நீ கொஞ்சம் டின்னர் சீக்கிரம் முடிச்சிடுறல்ல. ஆமா, 7:30க்கே சாப்பிட்டேன். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுன்றேன். இல்லைன்னா பாரு, சரி ரொம்ப நாள் ஆச்சுல நம்மளும் இப்படி போய். ஆமா, அதனால சரி நைட் வேற ஆனுன்னா. ஆனால் இதுக்கு ஒரு பேர் டேட் நைட்டுன்னு வேற. போகிறது என்னவோ சாப்பிட்றதுக்கு, உங்களுக்கு பசி, ஆனால் டேட் நைட்டா இதுக்கு பேர். ஸோ ஓகே, நாங்கள் எங்கே போகிறோன்றதை வந்து வீடியோவில் வந்து பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு வந்தால் கூட இங்கே ஃபுல் ஜாம் ஆயிருக்கு. ஏன்னா லாரிஸ். ஸோ நைட்டில் தானே லாரி எல்லாம் போகுது, அதனால ஃபுல்லு ஜாம் ஆகிட்டுருக்கு. பார்டர் இல்லையா, அதான் டோலுனாலையும் கொஞ்சம் ஜாம் ஆகும். ஆமாம், இங்கே செக்கிங் இருக்குல்ல. ஓகே ஓகே, செக் பண்ண எல்லாமே லாரியும் சைடில் போட்டுருவாங்க. ஒன்றுன்னா பர்மிட் வாங்கலைன்னா போயிட்டு இவங்க வாங்கிட்டு அப்புறம் தான் போவாங்க. இல்லைன்னா பர்மிட் இல்லாமல் உள்ளே போனால் ஆனால் பரவாயில்லப்பா, நைட்டில் போகிறதே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இவ்வளோ நைட்டெல்லாம் இருக்கக்கூடாது, சில்லுன்னு இருக்கு இல்லையா? வீட்டில் இருக்கிறதுக்கான இது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. ஆமாம் பாப்பா, இப்போ எப்போ போனாலுமே நீ மார்னிங் ஒரு 9-10:30க்கு மேலே போனாலே வந்து வெயில் தான். ஈவினிங்னா கூட அவ்வளோதான். இந்த மாதிரி நைட்டு ஒரு 10-9:30க்கு மேலே தான் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. அதுவும் இந்த வண்டியில் ஃபாஸ்ட்டாக போனால் தான் அந்த காற்று சில்லுன்னு வருது. அதே நீ மத்தியான டைமில் நீ ஃபாஸ்ட்டாக போனாலும் சூடாக தான் வருது காற்று. ஃபேஸ் பர் ஃபுல் கண்ணெல்லாம் உள்ளே போயிட்டு அப்படி இழுந்து அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஸோ எங்கே போயின்னு இருக்கிறது இப்போது? டெஸ்டினேஷனா? டெஸ்டினேஷன் ஃபர்ஸ்ட் ஓப்பன் இருக்குமா? ஏதாச்சும் ஒரு டெஸ்டினேஷன் நினைக்கிறேன். ஃபுல்லாக லாரிஸ், இங்கே ஃபுல்லாக செக்கிங்கு. ஏதோ லாக் பண்ணல போல. பட் ஆனால் எனக்கு இந்த லாரிஸ் பக்கத்தில் போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. வண்டியில் ஆகட்டும், 2 வீலர் ஆகட்டும், எதுவுமே ஆகட்டும், கொஞ்சம் பயம். இந்த டைமுக்கு ஏதாவது கடை ஓப்பன்ல இருக்கும்னு நீ நினைக்கிறியா? நீ நினைப்ப. ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ரெகுலராக போயின்னு இருந்தோம். நைட்டு ஒரு 12-1 o'clock அப்படிலாம் சாப்பிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டு வீட்டிலே ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் போயின்னு இருக்கோம். அதுவும் வந்து சாருக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு போல, அதனால தான். நீ அங்கே போய் சாப்பிட்றத பார்த்துட்டு வேணா நான் சொல்கிறேன், உனக்கு லைட்டாக பசி எடுத்துருக்கா இல்லை பயங்கரமாக பசி? லைட்டாக தான் நீ வந்து தண்ணி வாழைப்பழம் சாப்பிட்டு பார்த்துட்டு இருப்ப. உனக்கு பயங்கரமாக பசி எடுத்து எப்படியோ என்ன டிஸ்டர்ப் பண்ணலையே, அந்த நைட்டுக்கு ஏதாவது சமைச்சு கொடுன்னு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்ப்பா. எஸ்கேப்பா? காலையில உனக்கு லஞ்சு டின்னர் எல்லாமே காலையிலே பண்ணி கொடுத்து நான் அனுப்பிச்சிட்டேன். 3 வேளை சமைச்சு தரல, அதனால தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல நான். ஆஃப் கோர்ஸ். ஸோ எங்கே போயின்னு இருக்குது இப்போ? நியர் சூளகிரி. பைச்சா சூளகிரி எம்பையர் கிட்ட அவ்வளோ தூரம். எனக்கு ஆல்ரெடி தூக்கம் வந்தது. லாரி தான், லாரி அப்புறம் இந்த பஸ். நைட் நேரத்தில்
கொஞ்சம் தூரமாக தான் இருக்கு இல்லையா, சூளகிரி கிட்ட. ஒரே ரோடு, அதுவும் ஹைவே. ஒரே ரோடு இருந்தாலும் 30-31 பைக்ல வந்ததுக்கும் இப்போதானே ஓப்பன் ஆகுது எம்பயரு. அதில் மெக்டொனால்ட்ஸ் மெக்டி. ஆமாம் ஆமாம் ஆமாம். பெல்ட் போடணுமா? ஆமாம், சீட் பெல்ட் போடணும். சீட் பெல்ட். ஆமாம், சில டைம் நீயே வந்து பிரேக்கெல்லாம் சடனாக போடுற, அதுக்காகவே நான் போட்டுக்கணும். நான் அப்புறம் நான் வக்கானுக்கு ஸ்டைலில் வந்து போய் முன்னாடி போய் பறந்து போய் விழுந்துடுவேன். முன்னாடி சாஞ்சு ஃபோனு பத்திரமா தான் வச்சுன்னு இருக்கேன். ஃபோன் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஃபோன் ரொம்ப முக்கியம். பொண்டாட்டியை விட ஃபோன் தான் முக்கியம். அவன் பொண்டாட்டி முக்கியமா இல்லை பொண்டாட்டி வாங்கி தந்த ஃபோன் முக்கியமா? எது ப்ரியாரிட்டி அதான் சொல்வீங்க. ஆனால் 24 மணி நேரம் ஃபோனில் தானே உட்காந்துப்பீங்க. ஆனா நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஆனால் இந்த எம்பயர்ல நான் அவ்வளோ பேர் பார்த்ததில்ல. இதே நம்ம எங்க பெங்களூர்ல நம்ம அங்க போவோமே, அங்க வந்து நைட் எவ்வளோ நேரம் ஆனாலும் ரஷ்ஷாக தான் இருக்கும். ரம்ஜான் டைமில் மட்டும் இல்லை, மற்ற டைம்லுமே வந்து எம்பயர்ல வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும். நம்ம தான் நினைப்போம் இந்த டைமுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு. மேபி இங்க வந்து அவ்வளவா இருக்க மாட்டாங்க இந்த டைம். அதுவும் இன்னைக்கு சாட்டர்டே நைட்னால போயின்னு இருக்கும். இதே நம்ம வந்து வீக் டேஸ் இருந்துச்சுன்னா போயிருக்க மாட்டோம். நாளைக்கு சண்டேன்றனால தர கொஞ்சம் ஓகே, இன்னைக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பி இருக்குது. நாளைக்கு சண்டேனால கொஞ்சம் லேட்டாகவும் எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எது நீ எழுந்து போப்பா. நாளைக்கு ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட் வாக்கிங்க்கு. நான் வந்து டெய்லி நடக்கிறேன். வீக் டேஸ்லேயே கொடுத்துட்றியா ரெஸ்ட்டு? ஆனால் ஆக்சுவலி இந்த டைமுக்கு வந்து நம்ம சாப்பிடவே கூடாது. இல்லை, ஃபஸ்ட்டெல்லாம் நான் நல்லா சாப்பிடுவேன். ஒர்க் அவுட் வேறு லெவலில் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் எனக்கு தெரில போல. அப்போல்லாம் வாக்கிங்கும் பண்ணிட்டு இருந்தேன். பஸ்ஸு பிடிக்கலாம். அப்போல்லாம் வந்து நம்ம நடந்துன்னு இருந்தோம். காலேஜுக்கு போகிறப்பெல்லாம் வந்து நிறைய நடப்போம். நிறைய மலைக்கோயில் தெரு டெய்லி 2-3 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் 4 மலை எங்க. ஐயோ, பஸ் மறைச்சிக்கிச்சு. அழகா தெரியும், அந்த லைட்டிங் எல்லாம் வந்து நல்லா தெரியுது. ஸோ பாரு எவ்வளோ நல்லா தெரியுது பாரு மலைக்கோயில். ஸோ லைட் அடிக்கிறதுனால சரி தெரிய மாட்டேங்குது. வயல் அப்படி போய் இந்த மாதிரி வேணா சாப்பிடலாம். ஓகே, எப்பவுமே இப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. எப்பயாச்சும் ஒரு வாட்டி நம்மளுக்கு ஏதாவது ஓகே நைட் அவுட் மாதிரி போயிட்டு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிட்டு வரலாம். அதுலலாம் ஒன்றும் தப்பு இல்லை. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஒர்க் அவுட்டு, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி பண்ணிக்கணும். ரொம்ப ஹெவியாகவும் சாப்பிடக்கூடாது. நைட் அவுட் போயிட்டு சாப்பிடணுன்னா நான் நார்மலாக இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி அதுக்குன்னு உக்காந்து பிரியாணி ரைஸ் அந்த மாதிரியெல்லாம் அடித்து தள்ளக்கூடாது. நான் உனக்கு சொல்லின்னு இருக்கேன்.
ஓகேனா நீ ஒரு எந்த டைமுக்கு பிரியாணி எடுத்து கொடுத்தாலும் நீ தின்னுவ இல்லையா? அது என்னன்னா எனக்கு ரைஸ்னே மைண்ட் ஆகும். இப்போ மட்டும் ரைஸ் அதே நான் மற்ற டைம்ல எவ்வளோ ரைஸ் சாப்பிட்றோம் அவ்வளோ நல்லா ஜிம்மில் போட்டு வெயிட் அடிப்பேன். வெயிட்ஸ் இல்லை நான் இப்போல்லாம் கம்மி சாப்பிட்றோம்ல, வெயிட்ஸ் எல்லாம் அவ்வளோ தூக்கவே முடியாது என்னால். அவ்வளோ ஃபஸ்ட்டு தான் நான் எவ்வளோ லெக் ப்ரெஸ்ஸு அதெல்லாம் நல்லா அடிச்சுருந்தேன். 280 kgs அந்த மாதிரி எல்லாம். யூசுவலா மெயின்டைன் பண்றவங்க மெயின்டைன் பண்றாங்கப்பா. மெயின்டைன் பண்றாங்க. சில பேர் யூசுவலா மேரேஜுக்கு அப்புறம் வெயிட் போட்டுருவாங்க. ஆனா நிறைய பேர் வந்து மேரேஜுக்கு அப்புறமும் கூட ஃபிட்டா இருக்காங்க, மெயின்டைன் பண்றாங்க. எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு இல்லையா? இதே போயினே இருந்தேன்னா எனக்கு கொஞ்ச நேரத்துல நான் தூங்கிடுவேன். ஸ்லோ லாரி நடுவுல போறப்போ அப்படியே பயமா இருக்கு. இந்த பக்கம் லாரி, அந்த பக்கம் லாரி. நைட்ல நல்லா சைலண்டா இருக்குல்ல ரோடு. வந்து 2.1 கிலோமீட்டர் இருக்கு. 2 minutes. நிஜமா அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம். ஆனா பட் அன்னைக்கு வந்தப்போ ரொம்ப நேரம் வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போ பரவாயில்ல, சீக்கிரமா வந்த மாதிரி இருக்கு கொஞ்சம். 2 minutes, 1.8 kilometer, 2 minutes. சூலகிரி. பட் ஆனால் எம்பயரில் வந்து நான்வெஜ் தான் நல்லா இருக்குமா? வெஜ் எதுவும் நல்லா இருக்காதா? நீ ட்ரை பண்ணதுன்னு சொல்லு தானே. வெஜ்ஜு பக்கமே போக மாட்டீங்களே. வெஜ்ஜு பக்கமே போக மாட்டீங்க. நான்வெஜ் ஹோட்டல் போயிட்டு வெஜ்ஜு சொன்னா சொல்லுவாங்க பைத்தியக்காரங்களா. நீ நார்மலாகவே சொல்ல மாட்டேன். இங்கே பாரு, மேப்பில் வந்து ரெட் கலர் காமிக்குது. ஓகே. ஏய் எங்க இல்லப்பா, இன்னும் முன்னாடி எங்க ஜாமா இருக்கு மேப்பு. பஸ்ஸுங்க இருந்தா அப்போ நார்மலா மார்னிங் டைம்ல ரெட் கலர் காமிக்குமே மேப்ல. அப்போ வந்துடுச்சு பாரு, அங்க இருக்கு பாரு எம்பயர். ஸோ ஃபைனலி த டெஸ்டினேஷன். சும்மா ஏதோ கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ தூரம் வரணுமான்னு கூட யோசிக்கலாம். பட் இல்லை பரவாயில்ல, சாப்பிட்றதுக்குன்னே இல்லாமல் ட்ரைவ் போன மாதிரியும் போயிட்டு மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கின்னு அப்படியே சாப்பிட்டு அந்த மாதிரி வரணும்னு நினச்சா கூட போகலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபைனலி வந்துட்டோம். நான் வேற என்ன ட்ரெஸ் போட்டு அப்படியே நைட் ட்ரெஸ்லேயே வந்துட்டேன். பண்ணலந்தா சரி, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச எம்பயர் அங்கெல்லாம் வந்து ஓப்பன்ல இருக்கா? ஓ நிறைய பேர் இருக்காங்க. கார் பார்க்கிங் இருக்கு இல்லையா? ஓ பாக்குஷாலாவும் இருக்கா இங்க. ஈஸி பைட். க்ளோசிங் டைம் எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் பண்ணின்னு இருக்காங்க. உள்ளே இருக்காங்களா ஜனம்? உள்ளே ஏதாவது க்ளீனிங் பண்ணின்னு இருக்காங்க. அப்பா க்ளீனிங் பண்ணின்னு இருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் எடுத்துன்னு போவாங்க. ஆமாம், போய் பாரு ஃபஸ்ட்டு, கேட்டு சொல்லு நீ. அப்புறம் அங்கே கூப்பிட்டு எல்லாம் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரே இன்சல்ட் ஆகிடும். கேட்டு சொல்லு. ஸோ இப்போது கேட்டுன்னு வர போயிருக்காரு இவர். ஏன்னா நான் பார்த்தா வந்து எல்லோரும் க்ளீனிங் பண்ணின்னு இருக்குமா தான் இருக்குது. யாருமே இல்லை. ஆனால் அங்கே
லாக் பண்ணினுக்கிறாரு. ஓகே பார்ப்போம் போயிட்டு. நான் வந்து யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல இருக்காங்க. பட் பரவாயில்ல இருக்காங்க. நீ தான் வரணும் உள்ள ஃப்ரேம் உள்ள. நான் எடுத்துட முடியாது. நான் தூக்கி பிடிச்சிக்கிறது தான். நீ தான் அவுட் சைட் ஃப்ரேம் இருக்க. அவங்கக்கிட்ட அப்போ இருந்து மெனு கேட்டுட்டு அவங்க கொடுக்கல. இப்போ என்ன சொல்ல போகிறேன்? ஈஸி பைட்ஸ்னு என்ன இருக்குது? ரோல்ஸ் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி தான். ரைஸ் மாதிரிலாம் இது சாப்பிட்டு சிக்கன் போதும். ரொம்ப தான் போதும். ரொம்ப அழகாக தான் இருக்கு. இங்கே வந்து உன்னை பிரைட் ஆகிடுச்சு பாரு. என்ன எடுத்துக்கிட்டோம்? நான் அவ்வளோ சொல்லியும் ரைஸ் வேணான்னு சொல்லியும் நீ ரைஸ் சொல்லி எனக்கு ரைஸ் சாப்பிடலன்னா ஃபுல்ஃபில் ஆகாது. சாப்பிட்ட மாதிரி ஆகும். இப்போ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். நீ என்ன சாப்பிடாது. நான் தின்ற ஜிம்முக்கு போய் இறக்கிறேன். எனக்கு வேணாம். போதும். நல்லா தான் இருக்கு. நீயே தின்னு. அங்கே வருது உனக்கு. நீயே தின்னது. பார்ப்போம் என்னென்ன சொல்லிருக்கு. எனக்கு ரோல் உதய தான் பழகி விட்டாங்க. நீங்கள் விட நீங்கள் எல்லாமே வந்து சாப்பிட்ருக்கீங்க. இது ஒன்று ஆரம்பிச்சப்ப ஐயோ கடவுளே முடியலடா எப்பா. வந்துடுச்சு பாரு பாப்கார்ன் அண்ட் ரோல். என்ன இவ்வளோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது ரோலு. இல்லை அல்லமான கம்பேர் பண்ணால் எந்தில்ல. நீ ரோலும் சொல்லியிருக்க ரைஸும் சொல்லியிருக்கியா? அடுத்து தள்ளு. ரெண்டும் வேறு வேறு ரோலா இல்லை சேமா? வேறு வேறு பாதி பாதி தான். ஏன் சேம் தானே சொல்கிறது? பாதி பாதி வேறு வேறு. பாதி பாதியெல்லாம் இல்லை. நான் ஃபுல்லாக தான் சாப்பிடுவேன். இது ஓப்பன் பண்ணி கொடு. அது ரொம்ப பெருசாக இருக்குது. ஏதா அந்த ரோல் மட்டும் காமி. இது பெருசாக இருக்குது. இதில் ஆல்ரெடி நீ ஒரு பைட் எடுத்துட்ட. இது வேற. கொஞ்சம் கீழே வை. ரெண்டுமே நீ அடிச்சு தலைன்னு இருக்க. இன்னும் நான் பார்த்து சாப்பிட்டே முடியல. இது என்ன ரோல் நீ சொன்னது? ஷார்மா தவா ரோல். ஷவர்மா தவா ரோல். அது ஸ்வீட் தந்தூரி மசாலா. ஸ்வீட் தந்தூரி மசாலா. பட் ரெண்டு ரோலுமே சூப்பராக இருக்கு. அது கீ ரைஸ்ன்ற பட் அது பிளெயின் ரைஸ் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா? சாப்பிடு சாப்பிடு. எனக்கு ரைஸ் வேணும். ஸோ ஃபைனலாக எவ்வளோ ஆச்சு பில்லு? நம்ம வெளியே வந்தும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அலோ இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லையா? க்ளோசிங் ஆக போகுதுல்ல. க்ளோஸ் ஆக போதா இப்போது ஹோட்டலு?
மடி. ஸோ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. नेक्स्ट टाइम देता चेंज नहीं है. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ ஓகேவா உனக்கு இப்போ? ஆ ஓகே. பிட் ஹாப்பி. பிட்டா ஐஸ் அடிச்சு தள்ளிட்டு பிட்டா. ஸோ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பில்லு பார்த்தேன். எவ்வளோ பில்? 610. ஒன்ஸ் இன் அ வைல். ஓகே. ஸோ இப்போ நான் போகிறதுக்குள்ள நான் தூங்கிடுவேன் நினைக்கிறேன் இப்போ சாப்பிட்டனால. ஸோ இப்போ கிளம்பிட்டோம் சாப்பிட்டு. இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்குற வேலை தான் எனக்கு. ஆல்ரெடி நான் காரில் போகிறப்ப தூங்கிடுவேன் நினைக்கிறேன். ஏன்னா பாதி தூக்கத்தில் இருக்கேன். அதுவும் இப்போ சாப்பிட்ட உடனே ஃபுல் தூக்கமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் vlogல பார்க்க வரைக்கும் பாய்.